புதிய தலைமுறையில் நீங்கள் பேட்டி கண்ட முதல் பிரமுகர் யார்? முதல் பிரமுகர் வந்து திரு ப. சிதம்பரம். ம். அப்போ அவர் ஊரில் இருக்க காரைக்குடி. நான் வந்து இங்கே சென்னையிலேருந்து என்னை போக சொல்கிறாங்க. அப்போது திரு கார்த்திகை செல்வன் வந்து இங்கே செய்தி எடிட்டராக இருந்தார். அப்போது எனக்கு ப. சிதம்பரத்துடைய அந்த மொழி ஆளுமை, சப்ஜெக்ட் ஆளுமை மீது எனக்கு பெரிய பிரமிப்பு இருக்கும். அப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ் வேறு. எடுத்த உடனேயே போய் ஒரு பெருந்தலையோடு மோதணுமா அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் வந்தது. அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், கார்த்திகை செல்வன்கிட்ட சொன்னேன், இல்லை சார் ஒரு பெரிய லீடராக இருக்காங்க, நான் போய் பண்ணால் சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைஃப்பில் எப்போதும் பிரமிப்பே அடையக்கூடாது, யாரை பார்த்தும் பிரமிப்பு அடையக்கூடாது. நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்கன்னா அவர் ஒரு துறையில் இருக்கிறார், அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் அவரை அணுகணும். ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் நம்ம பேசுவோம், பேசிவிட்டு நீங்கள் போய் பண்ணிவிட்டு வாங்க, நல்லா வரும் இன்டர்வியூ அப்படின்னா. நம்ம காலையில் போகும்போது சில அடிப்படையான விஷயங்கள்லாம் அவரோட நான் பேசினேன். அந்த வார்த்தை இருக்குல்ல, பிரமிப்பு அடையக்கூடாது யாரை பார்த்தோம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்த வார்த்தை. ஒரு நேர்காணலுங்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ்குள்ளே நுழையும் போது கொஞ்சம் கூட தயக்கப்படுத்தாமல், அப்படியா சரி வேற ஆள் அனுப்பிடலாமா இல்லை அப்படின்னு ஒரு மறுபரிசீலனைக்கு போகாமல் உங்களை தயார்படுத்தி உள்ள அனுப்பின அந்த அவரோட வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு பழகிடுச்சு. ஒரு சிதம்பரம் மாதிரியான ஒரு ஆளுமையோடு நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வருகிற போது அடுத்தடுத்த ஆளுமைகள் அப்படிங்கிறவங்களும் கையாளக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு எனக்கு.